பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கரா ஸ்டுடியோல இருந்துங்க. ஸோ இன்னைக்கு May 1 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு புது படம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. புது படத்தோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்புறமா நான் கொடுக்குறேன். அப்படி அழகா வந்தீங்கன்னா என்ன சரண்யா வெறும் முருகரா இருக்காரு அப்படின்னா வெறும் முருகன் இல்லை, அவரு தான் எங்களுக்கு எல்லாமே. இங்க மேல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நான் சிறுவாபுரி முருகன் வச்சிருக்கேன். ஏன்னா சிறுவாபுரி முருகன் கிட்ட போய் திங்கக்கிழமை அங்க போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு சுவாமி எனக்கு நல்லபடியா வேலை வரணும் அப்படின்னு சொல்வேன். உடனே சிறுவாபுரி முருகன் கேட்டாரு, நானே இன்னும் அங்க வரல, என் போட்டோ அங்க வச்சியா நீ ஸ்டூடியோல வச்சு அடி அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் மனசு கனமா இருந்தது. சுவாமி உடனே வச்சுட்டேன். மற்றபடி இங்க நட்ராஜ் எல்லாம் இருப்பாங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த மூவிஸ்லாம் நம்ம இப்ப பண்ணிருக்கிறதுங்க. லாஸ்டா நான் உங்களுக்கு சொன்னல, இந்த ரூம் பாய்னு மூவி கூட ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் காக்கி சர்க்கஸ் வந்துச்சு. இன்னும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சின்ன ப்ராஜெக்ட்ஸ்னா இந்த ஆட்ஸ் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு மூவி இப்பதான் வந்திருக்கு, அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நம்ம ரிசப்ஷன் ஹாலு, நம்மளோட லோகோ பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். யாரு புஷ்கரா ஸ்டுடியோக்கு வந்தாலுமே இப்படி இங்க ஒரு யானை இருக்கும். அந்த யானை பார்த்துட்டு பூஜை அறையை வந்து அழகா பார்ப்பாங்க. எங்க பூஜை அறை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா எப்பவுமே வந்து பார்த்துட்டு போவாங்க. இங்க வள்ளித்தாயை வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வள்ளித்தாய். இது வந்து பாதம் வந்து எங்களோட ஐயாவோட பாதம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து 2 சூட் இருக்குங்க. சூட் 1 இருக்கு, சூட் 2 இருக்கு. இப்போ யார் வந்தாலுமே நீங்க வந்து படத்தோட எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களாம் எடிட்டிங் மட்டும் தனியாக பண்ணணும்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ நான் எங்ககிட்ட எடிட்டர் ஜீவனுமே இருக்காரு, உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. மற்றபடி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா கூட உங்ககிட்ட இப்போ பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா கூட நம்ம கிட்ட வந்து பண்ணிட்டு போகலாம். சில பேர் வந்து இந்த புக் ரீடிங்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாங்க. இப்போ சூட் 1 பார்த்துருவோம். ஆனால் கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமா, ஒர்க் போயிட்டு இருக்கு. அங்க உள்ள வந்து டப் போயிட்டு இருக்கு. இருக்காங்களா உள்ள? ஓகே ஓகே ஃபைன். இதோட நம்ம வெளில போயிடலாம். இவ்வளவுதான் நம்மளுக்கு மரியாதை. அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து போயிருக்கு. May 1 இந்த ஒர்க் போறது வந்து எனக்கு அலாதி சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட் பண்றீங்களே, சரண்யா நீ நல்லா வரணும்னு. அந்த ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருங்களுக்குமே இருந்ததுன்னா நிறைய அற்புதம் வந்து நடக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருங்க. கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் நம்ம நல்லா வந்துருவோம். அந்த ஒரு நாள் வந்து இந்நாள்ல இருந்தே தொடங்கட்டும். எல்லாருக்கும் May 1 நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.